இருந்தாலும் நான் கொஞ்சம் கிஸ் பண்ணிருக்கேன். கார்ல ஒரு சின்ன ரைட், ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு லஞ்ச், அப்புறம் நம்ம ஃபேவரட் சாக்கோபார், அவ்வளவுதான். ஹே பால் போடி. ஓகே பாய். ஹலோ, இங்க 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 இங்க. கிச்சா, நீ என்ன இங்க பண்ற? டியூட்டி மேடம், டியூட்டி. டியூட்டியா? இங்கயா? மனோ எங்க? மனோவா? மனோ சார் கூப்பிடு. ஓ, இப்ப சார் இல்லையே, ஃப்ரெண்டு தானே. வேண்டாம், மனோ எங்கன்னு சொல்லு. மனோ சார் அங்க டியூட்டில, இங்க இந்த பியூட்டியோட டியூட்டியை பார்க்க சொல்லி என்ன இங்க அனுப்பிருக்காரு. மனோ சார் வரதுக்கு லேட் ஆகும்பா, அதனால உனக்கு கம்பெனி கொடுக்க நீங்க வர சொல்லியிருந்தாரு. ஐயோ, எங்க போச்சு சொல்லு. எங்க? ஏய் அகிலா, ஏய் போவாத, நான் சொல்றது கேளு. என்னாச்சு? ரொம்ப பாவமா இருந்த பையன் இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான்னு நம்பவே முடியல. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, இதுவும் செய்வாங்க, இதுக்கு மேலேயும் செய்வாங்க. நம்ம கூட அப்படித்தானே இருந்தோம். உன் அப்பன் கண்ணுல மண்ணு தூவிட்டு 1 வருஷம் லவ் பண்ணி தெரிஞ்சோல்ல. நீங்க கிச்சா மாதிரி பாவம்லாம் இல்லையே. பாவமா இல்லையான்னு இந்த நிலைமையில தானே தெரிஞ்சுக்க முடியும். அவன் கண்ணு கீழே கரு வளைய மாதிரி ஒண்ணு வந்திருக்குல்ல, அதான் லவ். என்ன இருந்தாலும் நம்மளோட கம்பெனி ஸ்டாஃப் இல்ல, நாம ஒரு கல்யாண பரிசு கொடுக்கணும். ஆமாமா, நானும் அதான் யோசிச்சேன். நாளைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துடலாம். அது பத்தாது, அது சர்ப்ரைஸா இருக்கணும். நம்மளே நேர்ல அவங்க வீட்ல போய் கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கா? ஆமா, அதனால என்ன? அப்படி இல்ல, நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற நம்ம ஸ்டாஃப் வீட்டுக்கு நம்மளே போனோம்னா அசிங்கமா இருக்காது? போனோம். நீங்க ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? நீங்க வரலன்னா விடுங்க, நானே போய்க்கிறேன். வேணாம் வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சார், இது மறுபடியும் குழப்பமாகும். ஒரு வாட்டி நீங்க போய் சொன்னீங்க, அதையும் பாவம் அவன் நம்பிட்டான். தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணுங்க. நிறுத்தி இருக்கலாம், ஆனா அவன் நம்பிட்டா இல்ல, இனி உடைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். கரெக்ட். கிச்சா, உங்களுக்கே சொன்னா புரிய மாட்டேங்குது. பாத்தியா, அகிலாக்கு காமன் சென்ஸ் இருக்கு. தெரியாம நான் ஒரு போய் சொல்லி தொலைச்சிட்டேன். அதுல இருந்து தப்பிக்க நான் என்ன பண்ணணும்? தொங்கி சாவணுமா? எஸ் சார். இப்ப நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒரு மணி நேரத்து விஷயம்டா. நாளைக்கு நைட்டு நாங்க உங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரோம். திரும்பி போற வரைக்கும் எங்க முன்னாடி புருஷன் பொண்டாட்டியா நீங்க நடிக்கணும், அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர். அதை விட சிம்பிளா வேற விஷயம் இருக்கு. நாங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம், அசிங்கம். நான் சொல்றது மட்டும் நீ கேளு. அதுலயும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு சார். எந்த பிரச்சனையும் இல்ல, நீ இவ்ளோ பயப்படுற? நான் ரெடி தான். அதுல பிரச்சனை, என் வீட்டை பார்த்தா கல்யாணம் ஆனவனோட வீடுன்னு சொல்லவே முடியாது சார். உன் வீட்டு முன்னாடி எழுதி வச்சிருக்கா கல்யாணம் ஆகலன்னு? அப்படிலாம் எழுதி வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு டைனிங் டேபிள் கிடையாது, ஒரு அலமாரி இல்ல, சோஃபா இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, கிரைண்டர் கிடையாது, ஒரு டிவி இல்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, கிச்சன் வெசல்ஸ் கூட இல்ல. அடடா, அப்புறம் ஒரு மெயின் ஐட்டம் டபுள் கட்டில் கூட இல்ல. நாங்க படுத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குழந்தைய வாங்கிக்கோங்க. இத வச்சு வாங்கி தொலை. கொஞ்சம் நில்லு. டபுள் காட் வேண்டாம். ஐயோ, அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? டபுள் காட் ரிப்பேர் கொடுத்துருக்கேன்னு சொல்லு. வா. டபுள் காட் பெட் தான், புலிவாலை பிடிச்ச மாதிரி இல்ல இருக்கு. கிச்சா, எப்படி இருக்க? சாரில நான் நல்லா இருக்கேனா? என்ன இப்படி உன்னை பார்க்கும்போது தேவதை மாதிரி இருக்க. இல்லனா நான் தேவதை இல்லையா? அப்படி இல்ல, இப்ப பார்க்கும்போது ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்க. அட, இதெல்லாம் ஒரு Dress கிச்சா? புது ஷர்ட் போடுன்னு நான் சொன்னேன்ல, அதுக்காக தானே புது Dress வாங்கி வச்சிருக்கேன். கரெக்ட். ஏய், இதுவே போதாது. என்னோட ஹஸ்பண்ட நடிக்க இந்த அழகெல்லாம் போதாது. முதல்ல Dress மாத்து. இந்தா, இத போட்டுக்கோ. பாத்தியா, இப்ப ரொம்ப அழகா இருக்க. கண்ணாடியில பாரு. இப்ப கரெக்ட்டா மேட்சிங்கா இருக்கு. மேட் ஃபார் ஈச் அதர். ஐயோ, இந்த விஷயத்தை மறந்துட்டேனே. இது வேண்டாமே. ஒரு பொண்ணோட நெத்தில முதல் முறையை பொட்டு வைக்க வேண்டியது தொட்டு தாலி கட்டின புருஷன் தான். வருங்கால கணவரோட பாவம் எதுக்கு? மனசர் வந்துட்டார் போல. குட் ஈவினிங். வாங்க, உள்ள வாங்க. எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு என் வீடு? வீடா? இது ஒரு குட்டி மாளிகை. தேங்க்ஸ். இவரு எப்பவும் சொல்லுவாரு நீங்க ஒரு இன்னசென்ட்னு. அப்படியா? அப்ப மறுபடியும் தேங்க்ஸ். இருந்தாலும் உங்ககிட்ட திருட்டுத்தனம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. திருட்டுத்தனமா? அது என்னது? ஒரு விஷயத்தை மட்டும் இவர்கிட்ட இருந்து நீங்க மறைச்சிட்டீங்க. என்ன விஷயம்? கல்யாண விஷயம் தான். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல. எனக்கே தெரியாது. திடீர்னு ஏற்பாடு பண்ணதுனால யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு சொல்ல வந்தேன். நீங்க வீடு நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களே. அதுவும் ஒரே நாள்ல. இல்ல, கல்யாணம் திடீர்னு நடந்தனால எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ண வேண்டியதாச்சு, அத சொல்ல வந்தேன். இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு? அகிலா பெயிண்ட் பண்ணுவாங்களா? ஆமா, இந்த ரூம் ஃபுல்லா அவளோட வேலை தானே. புரியல, ஒரு ஜோக் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்கக்கா.
எப்படி சார் இருந்துச்சு? டோட்டலா கொலாப்ஸ் ஆகிட்டேன். எப்படி? ஓவர் எக்ஸ்பென்ஸ், ஓவர் எக்ஸ்பிரஷன், நூல் அளவுல தப்பிச்சிருக்கும். எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா? கிரேட். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? அதானே, நீங்க உட்காருங்க. நம்மளுக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? அதானே. நான் உட்காரு. ஆமா, நீங்க ஏன் இன்னும் சாப்பிடல? சாப்பிடுங்க சார், எல்லாம் உங்களோட படம் தான். இல்ல சார் கொடுக்குற சேலரி தானே இது எல்லாமே, அதை சொல்ல வந்தேன். நீங்க ஹனிமூன் எங்க போனீங்க? ஹனிமூன் ஹனிமூனுக்கு எங்க சார்? ஊட்டிக்கு. இல்ல, உங்க ஹனிமூன் எனக்கு எப்படி தெரியும்? ஹனிமூன் எங்களுக்கு தான் இல்ல, அது நிறைய இடத்த பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா சார் தான் ஒத்துக்கல. அது வேலை டென்ஷன். அதுதான். கல்யாணம் ஆனதுனால உங்களோட மாடலிங்க விட்டுருவீங்களா? எங்க அதை விட்டுட மனோ சார் அப்புறம் கஷ்டப்படுவாரு. என்ன சார்? ஆமாமா, அகிலா கம்பெனியோட நல்ல மாடல் இல்லையா? மாத்திரம் இல்ல, கெரியர் இஸ் கெரியர் இல்ல? ஆமா, நீங்களே அழகா தான் இருக்கீங்க, நீங்க ஏன் மாடலிங் பண்ணல? அதுக்கு இவர் ஒத்துக்கணும்ல. அது ஏன் சார்? உங்களுக்கு தான் மாடல் கேர்ள்ஸ்னா ரொம்ப பிடிக்குமே. சிக்கன் ஃப்ரை ஒரே ஏறிடுச்சு. ஐயோ சார், தண்ணி குடிங்க. இல்ல, நீ போய் ஸ்வீட் எடுத்து வா, சாருக்கு நான் தண்ணி கொடுத்துக்கிறேன். இல்ல, நான் கொடுக்கறேன், நீ போய் ஸ்வீட் எடுத்து. நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் தண்ணி கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன்னு சொல்றேன். போய் ஸ்வீட் எடுத்துட்டு வா, நானே தண்ணி குடிச்சுக்கிறேன். அந்த ஆளு மூஞ்சிக்கு ஸ்வீட் வர. ஸ்வீட். ஐஸ்கிரீம் ரெடியா மேடம்? நீ எதுக்கு இங்க வந்த? அது என்னன்னா, இந்த புருஷன் பொண்டாட்டியா நடிக்கும் போது துளி கூட சந்தேகமே வரக்கூடாதுன்னு தானே மனோ சார் சொல்லியிருக்காரு. அதனால உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நான் அப்படியே உள்ள வந்துட்டேன். நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணேன் டார்லிங்? டேய், புருஷன் வேஷம் அவங்க முன்னாடி மட்டும் போதும். என்கிட்ட காட்டுன இத எடுத்து அப்படியே மூஞ்சில கொட்டிடுவேன். டார்லிங்கா. சரி, எந்திரி. என்ன எழுந்துட்டீங்க? ஐஸ்கிரீம்? சாரி, கூலிங்க நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன். தேங்க்ஸ். சரி. ஐயோ, நீங்க ஏன் எழுந்துக்கிறீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சது யாருக்காக? சாப்பிடுங்க மனோ, ப்ளீஸ். மனு சார். சரி, மனோ சார் சாப்பிடுங்க. ஐயோ சார், நான் தெரியாம. இட்ஸ் ஓகே. ஐயோ சார், ஷர்ட் எல்லாம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அது பாத்துட்டேன். நான் தொடச்சு விடுறேன். போகல சார். போதும், நான் வீட்டுக்கு போய் வாஷ் பண்ணிக்கிறேன். எதுக்கு அவசரப்படுறீங்க? ஐயோ, இங்கே இருங்க சார், நான் தொடச்சு விடுறேன். போயிடுச்சா? போயிடுச்சு. நாம எப்ப பாக்குறது? நாளைக்கு. நில்லுங்க. ஃபுட் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு இல்ல? இதுக்கப்புறம் அங்க ஒரு விசிட். எங்க? எங்களோட வீட்டுக்கு. அப்படித்தானுங்க? ஆமா. ஐயோ, ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன். ஒரே ஒரு போட்டோ, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. இல்ல, போட்டோ எல்லாம் எடுக்க வேணாம். போட்டோ வேணாம். எதுக்கு? இது பழைய கேமரா இல்ல? இதுவே போதும். என்னோட ஆல்பத்துல வைக்கத்தான். போஸ் கொடுங்க. இல்ல, நில்லுங்க தான் சொல்றேன். அப்படி இல்ல கிச்சு, தோள் மேல கை போட்டு நில்லு. கை போட வேணாம், தோள்ல வேணாம். ஏங்க வேணாம்? அவுட் ஆஃப் ஃபேஷன் இல்ல? அவுட் ஆஃப் ஃபேஷன் என்ன? டீ கை போடு கிச்சு. தோள்ல கை போடுன்னு சொன்னேன். ஸ்மைல் ப்ளீஸ். ஒரு கனவு கண்டா. டேய், இது பாண்டிச்சேரி. டென்ஷன்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கிறதுக்கு தான் இங்க வந்தோம். அப்புறம் ஏன்டா தேவையில்லாம கனவு காண்ற? நானும் பார்த்தேன் ஒரு அழகான கனவு. பாண்டிச்சேரியில பறந்து விரிஞ்ச கடல் பரப்புல ஒரு தங்க கப்பல்ல நானும் ஒரு பிரெஞ்சு பொண்ணும் ஒன்னா காதல் அலையில காலை விட்டு ரொம்ப தூரம் ஒன்னா மனசாலையும் உடம்பாலையும் ஒட்டிக்கிட்டு இருந்தோம்டா. அப்ப உம்மா கொடுக்கறதுக்கு ஒன்னா வரும்போது ஐயோன்னு கத்தன கேவலமான உன்னோட கனவுடா. பொத்திட்டு படுற. நான் மீதி கனவை காண்றேன். பகல் கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க. மனுஷர் ஆகிலாம் வந்துட்டாங்களா? எப்பவோ வந்துட்டாங்க. ரூமுக்கு போய் கதவையும் சாத்திட்டாங்க. ஒரே ரூம்லயா? ஏய், 2 ரூமு. அது வெளியே இருந்து பார்க்கும்போது. ஆனா உள்ள நைட்டு கூடு விட்டு கூடு பாயறதுக்கு இடையில ஒரு மரக்கதவு மட்டும்தான். மரக்கதவா? அப்படின்னா ஆசாரிங்க மரத்தை வச்சு செய்யற கதவு தான் மரக்கதவுன்னு சொல்லுவாங்க. டேய் மனோ சார், அகிலாவை பார்க்க வெளியே வர வேண்டாம். உள்ளே ஒரு சுரங்கம் இருக்குன்னு தான் சொல்ல வரேன். இல்ல, அந்த கதவு இல்லாம. டேய், நான் அந்த கனவு மட்டும் ஃபினிஷ் பண்ணிடுறேன்டா ப்ளீஸ்.
யாரு? இந்த கதவை வேற யார் தட்டுவா? நான் தான் மனோ. மனோ. எதுக்கு? இது என்ன கேள்வி? நம்மளுக்குள்ள என்ன ரகசியம்? நம்ம கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்கலாம். தர எனக்கு தூக்கம் வருது மனோ. நான் ஆல்ரெடி படுத்துட்டேன். நம்ம நாளைக்கு பேசலாம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு ஷூட்டிங்கோட விஷயத்த தான் பேசணும். அந்த தூக்கத்தை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்கு முன்னாடியே கதவை திறந்துடணும். இங்க பாரு, நான் எண்ண போறேன். 1 2 3 4 5 6 7. அங்க வந்துட்டியா திருடி? நீ எப்படிங்க? வெல்கம். தேங்க் யூ. நான் தனியா வரல. அப்புறம் நானும் வந்திருக்கேன் மச்சான். முதல்ல பாலானுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? இதெல்லாம் இவரோட ஐடியா தான். உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓ, இது ஓ ஐடியா இல்ல. Thank you. திடீர்னு பிளான் பண்ணதால தானே இவகிட்ட சொல்ல முடியல. அதனால தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அப்படியா? இந்த ஹெல்ப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ எல்லாம் ஓகே தானே? இதுக்கப்புறம் நீங்களாச்சு உங்க விஷயமாச்சு. நான் என் ரூமுக்கு போறேன். ஹேவ் a nice day மச்சான். ஓ, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. நீ உள்ள போ ரஞ்சு. இதையும் உள்ள வச்சுக்கோங்க மச்சான். பாவம் மச்சான். நல்ல இடம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது நம்மளோட ஹனிமூன் இங்க வந்திருக்கல. கரெக்ட். நானும் அத பத்தி தான் யோசிச்சேன். இத கேட்கவே இல்ல. எங்க நம்ம ஹனிமூன் கப்பல்? யாரு? கிச்சு அகிலாவோ? ஓ, நம்ம கிச்சு அகிலாமா? அவங்க ரூம்ல இருப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இல்ல, வேணாம். ஏன் அப்படி சொல்றீங்க? நீ என்ன சொல்ற? நம்ம அங்க போய் பார்க்கலாம்னா நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறவங்க நம்மள தானே வந்து பார்க்கணும். அதுக்கு நான் வந்தது உங்களுக்கு தெரியாதுல்ல? காலையில தெரியும்ல. அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்பவே பார்க்கணும். உங்களை சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி அவங்களே சர்ப்ரைஸ் பண்ணணும். நீங்க தானே எப்பவும் சொல்லுவீங்க கிச்ச சொந்த தம்பி மாதிரின்னு. இப்ப மட்டும் என்ன சம்பளக்காரன் ஆயிட்டாரு? அது இல்லடி, இந்த ராத்திரில எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணோம்? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நீங்க வரலன்னா நான் போய்க்கிறேன். எங்க ரூம்? இல்ல நானே வரேன். ஆனா இந்த ட்ரெஸ்ல இல்ல. நீ டிராவல் பண்ணி வந்திருக்கல, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதுவும் சரிதான். நான் சீக்கிரம் வந்துடுறேன். இது பாத்ரூம் இல்ல, அந்த பாத்ரூம். இது வேற ரூம். வேற ரூமா? கிச்சாவோட ரூம். கிச்சு ரூமா? இவ்ளோ பக்கத்துலயா? இது சூப்பரா இருக்கு. ரெண்டு கப்புள்ஸ் பக்கத்துல. ஓகே, 5 minutes. சீக்கிரம் வந்துடுறேன். ஐயோ, என் நெஞ்சுக்குள்ள என்னமோ ஊறுது என் கருத்த புள்ள. அதுக்கப்புறம் டேய், நீ எப்படா இங்க வந்த? நான் எப்போ வந்துட்டேன்டா. போன் அடிக்குது, போய் நீ எடு. நீ போய் எடு. நான் இப்ப எடுக்கிற மாதிரி இல்ல. என்னாலே முடியாது. நீயே போய் எடுடா. அப்ப அப்படியே அடிச்சுட்டு கிடக்கு. அப்ப அடிச்சிட்டு கிடக்கட்டும். ஆனா போன் அடிக்கிற சவுண்ட பார்த்தா அகிலா தான் பண்றாளோன்னு ஒரு டவுட். அப்படியா? ஏய், இந்த கழுதை எங்க போயிருக்கானோ? மேகம் கருக்குது. சக்க சிக்கு சிக்கச்சும். ஹலோ. நீ என்னடா பண்ற? காது கேக்கலையே உனக்கு? மனோ சாரா? என்ன சார்? நீ சீக்கிரமா அகிலாவோட ரூமுக்கு போ. எதுக்கு சார்? டேய் ரஞ்சு, இந்த பிச்சைக்கார பையன் பாலு வந்திருக்கான். அவளுக்கு உன்னையும் அகிலாவும் ஒன்னா பாக்கணும்னு சொல்றாடா. உன்னை அங்க பாக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. சீக்கிரமா அங்க போ. ஐயோ இல்ல சார், திடீர்னு என்னால எப்படி போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கியா அப்படியே அங்க போ சீக்கிரம். சரி சார். ஜீவா அவளோட ரூமுக்கு போக சொன்னார், அப்படிதானே? அதேதான் சொன்னார். நானும் கூட வரணுமா? வரணும் பாவா, கண்டிப்பா வரணும். உன்ன வா போலாம். பொண்ணுலாம் வராங்கடா. ஏய், அங்க பாருங்க. பாத்தியா? சட்டி போட்டிருந்தேன். ஏய் இல்ல, அதுக்கப்புறம் நான் கால் பண்ணல. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். டோன்ட் ஹரி ஜோஸ்னா. குட் நைட். மே கமிங். ஐ அம் கமிங். கிச்சு, இங்க என்ன பண்ற? வெக்கமா இல்ல இப்படி வந்திருக்க? இல்ல, குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வர சொல்லிட்டாங்க. யாரு? வெளியில போலனா அப்புறம் என்ன பண்ணுவீங்க தெரியாது. இல்ல, இங்க இருந்து போனதா பிரச்சனை ஆகும். நான் மனசருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். ஐயோ, அது மனசார் சொல்லுது. மனசர் சொன்னாரா? இல்ல, ரஞ்சேக்கா வந்ததுனால மனசார் தான் ரூமுக்கு உடனே போக சொன்னாரு. அங்க போக சொன்னா அங்க தானே போகணும். ஐயோ, அங்கடா, அங்க இல்ல, இங்க. இங்கயா? அதாவது ரஞ்சியக்கா வந்ததுனால சீக்கிரமா அகிலா ரூமுக்கு போனது அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவங்க இப்ப நம்மள பாக்க இங்க வருவாங்க. நம்மள பாக்க நீ போடா அப்படியே. அப்ப என்ன விட்டுட்டு என்ன பண்ணுவ?
என்ன அவளை வந்துடாம பாத்துக்கோ. அதெல்லாம் எஸ் கமே. அவன் வந்துட்டான் ரொம்ப நல்லதா போச்சு. என்னது? இல்ல அவங்க 2 பேரும் வெளிய போறேன்னு சொல்லியிருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க, நல்லா போச்சு. கிச்சா சார் என்னாச்சு? 2 பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்காங்க. ஹாய் ரஞ்சு அக்கா, சர்ப்ரைஸ். எப்போ வந்தீங்க? ரொம்ப நேரம் ஆச்சு. ஆஹா. மணி இப்ப 8 தானே ஆகுது, அதுக்குள்ள தூங்க போயிட்டீங்களா? இது தூக்கமா? தூங்கலாம் டைம் ஆகும். ஏசியோட குளிர்ல இந்த மாதிரி கட்டி பிடிச்சி தூங்குறது சுகமா இருக்குல்ல என்ன டார்லிங்? சரி, நாங்க இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. இந்தாங்க உங்களுக்கு ஒரு gift. என்னக்கா அது? எழுந்து பாடுறா, வேற என்ன சொல்றது? அப்படி எழுந்திருச்சு வர நிலைமையில நாங்க 2 பேரும் இல்ல. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க ஒரு நிமிஷம் டெக்ஸா, சீக்கிரமா எழுந்து வா. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அபிஷியலி. இப்ப வா. இமிடியட்லி. Stupid. என்ன சொன்ன? குளிருக்கு கட்டி பிடிச்சு படுத்தா நல்லா இருக்கா? சொல்றதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? அப்போ வாயில வந்தது போதும் சொல்லிட்டேன். போதும், நீ நடிச்சதெல்லாம் போதும், எழுந்து ரூமுக்கு போ. ஏன் நைட்டி எப்படிடா போட்ட? ஏய் நீ தான சொன்ன உனக்கு வெக்கமாலே ட்ரெஸ் மாத்துன, அதனால தான் மாத்திட்டேன். இப்போ நான் ட்ரெஸ் நான் வயிறு கழட்டி தரேன். விடு. நான் மனசா விடுன்றல. வெக்கமே இல்லாத கழுதை. என்ன பண்ற நீ? வேணாம். சமைக்கல. ரூமை விட்டு வெளியில போடா. நீ தான ட்ரெஸ் கேட்ட. இங்க வா. என்ன பண்ற பாரு இவன். என் நைட்டியை போட்டுட்டு என்ன ஆட்டம் உனக்கு? முடிஞ்சுதா? என்ன கிச்சு அது? ரஞ்சிகாவோட gift. Made for each other. அடுத்த விஷயத்தை பத்தி பேசுவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓஹோ கிச்சு, எனக்கு கோவம் வருது. ஓஹோ, உனக்கு கோவல வருமா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அந்த ரிமோட் கூட எனக்கு படம் பார்க்கணும். நீ அந்த படம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். ஓ, அவ்வளவு ஆயிடுச்சா? இது என்னோட ரூம், எனக்கு பிடிச்ச படம் தான் நான் பாப்பேன். ஏய் அது ரிமோட் கொடு. அது ரிமோட் கொடு. கொடுக்க மாட்டேன். குடுன்ற. கொடுக்க மாட்டேனே. ஏய் குடு. சேஃப் லாக்ல ஒளிச்சிட்டியா? பரவாயில்ல, வேற வழி இருக்கு. உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். கிச்சு ப்ளீஸ், ஐ பெக் யூ. நல்ல படம்டா, நான் பாத்துக்கிறேனே. அப்படி சாஃப்டா கேளு. இப்போ என்ன இரு, இந்த பாரு வேலைக்காரோட இங்கிலீஷ் படம். சவுண்ட் இல்லையே. அடிச்ச, இது ஒரு டப்பா டிவி. அது டிவியோட பிரச்சனை இல்ல, டெலிகாஸ்டிங் பிரச்சனை. எனக்கு டயலாக் கேட்கணும். அவ்வளவுதானா? நான் சொல்றேன் பார், எனக்கு இதுல எல்லா டயலாகும் தெரியும். இந்த மூவியை நான் 10 வாட்டி பார்த்துட்டேன். நானும் பாத்திருக்கேன். அப்படின்னா ஒன்று பண்ணலாம். இந்த படத்தோட ஹீரோ டயலாக நான் சொல்றேன், ஹீரோயின் டயலாக நீ சொல்லு. ஓகே? ஓகே, நான் ரெடி. உன் பின்னாடி ஒரு நிழல் மாதிரி எப்போ உன் வாழ்க்கையில நான் கூடவே இருப்பேன். ஆனாலும் உன்னோட மனசை புரிஞ்சுக்க சத்தியம் என்னால முடியல. என் வாழ்க்கையில நீ என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறியா இல்ல நெருக்கமா வரியான்னு எனக்கு நிச்சயமா தெரியல. அதுக்கான பதிலை நான் கண்டுபிடிக்கணும். உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை என்கிட்ட சொல்லாம உனக்கு பதில் கிடைக்காது. காத்துல ஆடுற ஒரு பூ மாதிரி தான் இப்ப என் மனசு இருக்க. நான் ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட சேர்ந்து ஒரு சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். ரஞ்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மெதுவா, கப்பிள்ஸ் நல்லா ரொமான்ஸ் மூட்ல இருக்காங்க. நீங்களே வந்து கேட்டு பாருங்க. வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமானதை ஆசைப்படுறத தப்புன்னு மனசு சொன்னாலும் என்னால பின்வாங்க முடியல. என்னோட காதல் உன்னோட தேன் உதட்டுல இருந்த உன் சம்மதத்தோட நான் பிரிச்சு எடுத்துக்கலாமா? என்ன இது? நன்றி கெட்டவன், துரோகி. நான் யாருன்னு காட்டுறேன். என்ன இதெல்லாம்? இல்ல அப்படி இல்ல, இதெல்லாம் வீட்டுல போய் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல. வீணா போனவன். என்ன நடக்குது? என்ன சார் ஒண்ணு இல்லையே. இங்க என்ன பேசுற மாதிரி தேவையில்லாத சத்தம்லாம் வருது? அதுவா, டிவில சவுண்ட் வரல, அதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க லிப்சிங் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். டிவிலயா? ஆமா அதான். ஓகே ஓகே, நான் பயந்தே போயிட்டேன்.
தெரியாது 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 எதை கேட்டாலும் தெரியாது உனக்கு. வேற என்ன